காய்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் கண்லேருந்து கிளம்பியாச்சு. கண்லேருந்து கிளம்பி நியோமா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். பெட்ரோல் பங்க் இருக்கும். இருக்காதான் நினச்சா கண்டிப்பாக இப்போல்லாம் டெய்லி இருக்குதான். ஸோ நம்பிக்கையாக பெட்ரோல் போட்டுக்கலாம். இங்கேருந்து லே போகிறோம். ஸோ லே போகிறதுக்கு உண்டான பெட்ரோல் நம்மளும் ஃபுல் பண்ணிக்கிறோம். நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே ஃபுல் பண்ணிக்கிறாங்க. காலையில் அண்லேருந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு கிளம்பினோம். இப்போ வந்து 9:45 10 மணி ஆகுது. ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டோம். நல்ல நூட்டான ரோடு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம 170 கிலோமீட்டர் இருக்குது நமக்குள்ள வந்து இல்லையே போகிறதுக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. எல்லோரும் ஓகே தானே? ஓகேவா போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஓகே. அவங்களாம் ஆளுங்க வண்டியை மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவர் டிரான்ஸாப் வந்து நம்மளுடைய ஹோண்டா சைலட்டோ யமகா சைலட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியை மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க ரைடர்ஸு. 125 சிசி ஓட்டிகிட்டு இருந்தவர் 750 ஓட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லா சமைச்சாலிங்க. அவங்களுக்குள்ள அது அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுனால தான் மாறுது. ஓகே ஆட்டோ கட் பஸ். ஓகே இங்கே வந்து பெட்ரோல் டீசல் வந்து 88 ரூபா 47 பைசா 2884 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அல்டிடியூட் ரீட்டைல் அவுட்லெட் 13684 அடி உயரத்தில் இருக்கிறதுல நம்மளுடைய கிரேட்டா கார் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் நம்மளுடைய கேஆர்எஃப் ஸ்டிக்கரை பதிச்சாச்சு. எங்கேயா போச்சு அதுக்குள்ள இந்தியா ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, கேஆர்எஃப் ஸ்டிக்கரை பதிச்சாச்சு. சூப்பருங்க, அல்டிமேட். ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி வந்ததுக்கு. இந்த கேஆர்எஃப் உம்லிங்லா ரைடு நம்ம ஒரு பேக்கேஜாக தானங்க ஆரம்பித்தோம். அந்த பேக்கேஜோடைய ஃபினிஷிங் நாள் வந்து இன்றைக்கி தான். நம்ம ஹன்லேலேருந்து லே போகிற வரைக்கும் நம்மளுடைய பேக்கேஜ் உண்டு. இன்றைக்கி நைட்டு ஸ்டே, அப்புறம் நாளைக்கு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய பேக்கேஜில் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம மக்களை வந்து இன்றைக்கி எங்கேயுமே ஸ்டே பண்ண விடாமல் நம்ம கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக வர்றாங்க பாருங்கள். நான் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து காரில் வந்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம மக்கள் இவ்வளோ அழகாக வர்றதை வீடியோ எடுத்து பார்க்குறது தான். இதே இடத்துல நானும் பைக் ஓட்டிகிட்டு வந்து அது என்னுடைய கேமராவில் பதிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, சோலோ ரைடர் நான், எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நம்ம மக்கள் வர்ற அழகை நான் வந்து கார்லேருந்து ரிஸ்க் எடுத்து டிஎஸ்எல்ஆர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரியா? நம்ம அடுத்த வருஷமும் சிறப்பாக லடாக் ரைடு பண்ண போகிறோம். அதுலேயுமே இந்த மாதிரியான நல்ல இதயங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கே இப்போவே என்னையை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கூட நம்பர் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு போகலான்ட்டு. அது வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆற்றுக்குள்ளே வந்து சூடாக தண்ணி வரும். அதனால் கண்டிப்பாக மக்கள் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். திசோ மொரிரின்னு ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கும் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த லேக்குமே நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஒரு லேக் அது, திசோ மொரிரின்னு சொல்லி. பட் அது பார்க்குறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுடைய லே போய் சேர்றதுக்கு. இன்றைக்கி நாங்கள் லேயில் தங்கி இருக்கிறது வேறு ஒரு ஸ்டே தான். அந்த ஸ்டேக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் கண்டிப்பாக மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ணும். ஏன்னா இப்போவே மணி 12 ஆகிடுச்சு. அதனால் போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு போகணும். லேக்கு பக்கத்தில் இருக்கிற உப்ஷி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இங்கே தான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறுத்தி இருக்கிறோம். ஃபைனலாக நம்ம லே சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு லே ஊட்டி. ஊட்டினா யுனைடெட் டெரிட்டரியா, அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரி, சாரி. நம்ம லடாக் வந்தாச்சு. நேராக ரூமுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். காரில் நல்ல படம் ஓடிட்டு இருக்குங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது ரூமுக்கு வந்தாச்சு. லேல சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியான சொரியல் இருக்குது. செம்ம டிராஃபிக்கை தாண்டி நாங்கள் வந்து ரூமுக்கு தங்கியாச்சு. வந்தாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அந்த ரேஞ்சு வந்தாச்சு. சாப்பிட்டாச்சு. சூப்பர் சாப்பாடு. இதோட அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் லேல வந்து ஸ்டே பண்ணுறதோட டோட்டலாகவே நம்மளுடைய பேக்கேஜ் கணக்கும் நம்மளுடைய லடாக் ட்ரிப்பும் முடிஞ்சு போச்சு. 2025 நம்மளுடைய கேஆர்எஃப் உம்லிங்லா ரைடு கோயிங் டு பி ஃபினிஷ்டு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு ரைடாக இருந்துச்சு. நல்ல ஒரு 8-9 ரைடர்ஸு, 2-3 பேருக்கு அதுக்கு சிக்காகி ரிட்டர்ன் போனது, இதெல்லாம் பல விதமாக கடந்து போய் ஆனாலும்
ஒரு 10 பேர் என்னோட சேர்த்து 11 பேர் போய் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ஸோ இந்த கேஆர்எஃப் உம்லிங்களா ரைடுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா கேஆர்எஃப்புக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னையோட நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம லே மார்க்கெட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து ரிட்டன் பை ரோட்லேயே ரிட்டன் போக போகிறோம். ஏன்னா நான் காரில் வந்துட்டேன், நான் காரை கண்டிப்பாக ரிட்டன் போயிட்டு தான் ஆகணும். பார்சல் போட முடியாது. பைக்கை பார்சல் போடுறதுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா பைக்கை பார்சல் போடுறதுக்கு கொஞ்சம் காசு ஏற்றிட்டாங்க. 6500 ரேஞ்சில் என்னமோ பில்லு அழைக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ அந்த பேக்கிங் சார்ஜஸ் ஒரு 2000 8500 ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ளைட் டிக்கெட் போன வருஷம்லாம் நாங்கள் 8000 11,000 ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம். ஆனால் இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக கூட்டிட்டாங்க. 24,000 23,000. வாய்ப்பே இல்லை, அவ்வளோ டிக்கெட் போட்டு போக முடியாதுன்ட்டு நிறைய பேர் இல்லை, நம்ம வந்த எல்லாருமே ரிட்டன் அதே மாதிரி பைக்கில் ரிட்டன் போக போகிறோம். அது எல்லாமே நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோவில் இந்த டோட்டல் சீரீஸே வந்து இதோட முடிஞ்சு போச்சு. வேணும்னா திருப்பி ரிட்டன் இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு லடாக்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வீடியோ வேணால் ரிட்டன் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த அனைத்து கேஆர்எஃப்க்கு நன்றி. நம்ம அடுத்த வருஷமும் உம்லிங்களா ரைடு எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரில. ஸோ ஒருவேளை உங்களுடைய சப்போர்ட் இன்னுமே அதிகமாக இருந்துச்சுன்னா சிறப்பாக பண்ணுவோம், சரிங்களா? ஓகே பாய். நல்லா போயிட்டு நான் ஊரை சுற்ற போகிறேன், கிளை மார்க்கெட்டை. அப்புறம் மீட் பண்ணலாம். சரியான கிரௌடாக இருக்கு. பார்த்தீங்கன்னா